ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே. இருப்பது ஒரே வாழ்க்கை தான். அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் இல்லை, அது கட்டுக்கதைகள். சரிங்களா? ஆகவே ஆண்டவருக்காக முடிந்த வரைக்கும் நம்மால் ஆனதை, பாஸ்டர் அந்த அளவுக்கு நான் டேலண்டாக பேச தெரியாத, பரவாயில்லை, பைத்தியமாய் தோன்றுகிற வார்த்தைகளினாலே ஆத்து மக்களை ரட்சிக்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் ஊழியம் செய்யுங்க. இது பாஸ்டர் வேலை, அவர் செய்யட்டும்பா அப்படி இல்லை அன்பானவர்ல. ஸ்தோத்திரம். கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு தவறாமல் வருவது நல்லது. ஆமென். இங்கே தான் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 ஏமாந்தது போதும். சரிங்களா? சொந்தக்காரங்களுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு அவங்க கழுத்து அறுத்திருப்பாங்க, தரேன் செய்கிறேன், கடைசியில் காலை வாரி விடுவாங்க. ஆனால் இந்த தேவன் அப்படி அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனு புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓகே, கடந்த வெள்ளிக்கிழமையே நான் சொன்னேன், வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் சாத்தானை குறித்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் ரெடியான உடனே கவனிங்க, சில தடைகள் எல்லாம் வந்தது. சரீர பிரகாரமான சில தடைகள், மன ரீதியான சில போராட்டங்கள் வந்தாலும் இல்லை, இந்த வார்த்தையிலிருந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரியை குறித்து அடையாளம் காண்பிக்க வேண்டும். எதிரியை குறித்து அடையாளம் காண்பிக்க வேண்டும். கவனிங்க அன்பானவர்கள, தேவன் பயங்கர அன்புள்ளவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த அன்பை அவர் காண்பிக்க வேண்டும் என்றால், இப்போ உலகமே படைக்கலன்னு வச்சுங்க, மனுஷனே படைக்கல, ஓகேவா? ஆனால் அன்பை அவர் காண்பிக்கணும்னா எப்படி முடியும்? ஆகவே தேவன் தம்முடைய அன்பை காண்பிப்பதற்கு ஒரு துரோகி தேவை, ஒரு எதிரி தேவை. கவனிங்க, கடவுளுடைய அன்பை அவர் காண்பிப்பதற்கு ரெண்டு பேர் தேவை. ஒன்று எதிரி, இன்னொன்று துரோகி. எதிரி சாத்தான், துரோகி நாம. ஆகவேதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். சப்போஸ் நீங்கள் சரியாக கேட்கலனா கூட, எப்போ கவனமாக யூடியூப்பில் கொஞ்சம் இதை அப்லோட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நாய்ஸ்லாம் வராதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதை தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன். அடுத்த வாரம் நமக்கு வாக்குத்தத்த ஒரு செய்தி, அதுக்கு அடுத்த வாரம் வெளியிருந்து ஒருத்தர் வராங்க, அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து மறுபடியும் அந்த செய்தியை கர்த்தருடைய கிருபையினால நான் தொடர்ச்சியாய் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக தேவன் எனக்கு நினைப்பூட்டின தேவ வசனம் யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விமலா தான் கையை தட்டுது. ஸ்தோத்திரம். இதுவும் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தான். அன்பானவர்களே, இந்த பிசாசுடைய கிரியைகள் நம்மை தொடாதபடிக்கு, அவனுடைய சூட்சுமங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய தாக்குதல்கள், அவனுடைய போராட்டங்கள் நம்மை அண்ட விடாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை. என்ன வேலை என்றால், கவனிங்க, தேவனுக்கு டோட்டல் சரண்டர். தேவனுக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க சொல்ற பேச்சை மாத்திரம் தான் கேட்பேன், வேற யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன், உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளை பார்த்தால் சாத்தானுக்கு அலர்ஜி. ஆமென். அவன் பயப்பட ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே மனுக்குலம் செய்கிற அத்தனை பாவங்களுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் முழு
காரணம் யார் என்றால் பிசாசானவன். கவனிங்க, இன்றைக்கு உலகத்திலே மனுக்குலம் செய்கிற அத்தனை பாவங்களுக்கும், விக்கிரக ஆராதனைகளுக்கும், விபச்சாரங்களுக்கும், மனிதன் அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களுக்கும், குழப்பங்களுக்கும் காரணம் மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால் தான் வருகிறது. இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற தொல்லைகள், போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் நாம பிசாசுக்கு இடம் கொடுப்பதினால் தான். ஆகவே தான் இங்கே யாக்கோபு என்கிற பரிசுத்தவான் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கடந்த காலங்களிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் தினசரி நாளிதழில் வந்தது. அது என்னவென்றால், சென்னையின் முக்கிய பிரதான பகுதியில் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். இது செய்தித்தாளிலே வந்தது. அவர் காலையில் எழுந்து தன்னுடைய கதவை திறந்து வெளியே வந்த பொழுது அவர் வைத்திருந்த ஸ்கூட்டர் காணவில்லை. எங்கடா ஸ்கூட்டரை காணணுமே, பூட்டி தானே வச்சிருந்தோம், காணலையே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம்லாம் இருக்குது இல்லை வீடு, அங்கே தன்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக அந்த ஸ்கூட்டரை அவர் தேட ஆரம்பித்தார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கேஸ் கொடுக்கல, ஆனால் தேட ஆரம்பித்தார். அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது 5 நாள் ஆகிவிட்டது. 6வது நாள் காலையில் எழுந்து வழக்கம் போல் அவர் வெளியே வரும் பொழுது அந்த ஸ்கூட்டர் அவருடைய வாசலிலே நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த ஸ்கூட்டரில் ஒரு லெட்டர், ஒரு கவர் டேப்பால் ஒட்டப்பட்டிருந்தது. அவர் ஆச்சரியத்தோடு கூட நம்முடைய ஸ்கூட்டர் கிடைச்சி விட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட அந்த டேப்பை பிரித்து அந்த கவரையும் அந்த லெட்டரையும் எடுத்தார். அந்த லெட்டரில் படிக்க ஆரம்பித்தார். அன்பான இந்த ஸ்கூட்டரின் சொந்தக்காரர் அவர்களுக்கு என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் ஸ்கூட்டரை நான் திருடினேன், எனக்குள் நிம்மதியே இல்லை, நான் திருடி அதை பயன்படுத்தின அந்த நாட்களிலிருந்து எனக்குள்ளே சமாதானமே இல்லை, நீங்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள் என்று நினைக்கிறேன், நீங்கள் நல்லவர் என்று நினைக்கிறேன், ஆகவே எனக்கு ஒரு வேதனை உண்டானது, ஆகவே உங்களுடைய ஸ்கூட்டரை உங்களிடமே கொண்டு வந்து நிறுத்திவிட்டேன், மாத்திரமல்லாமல் இந்த 5 நாட்களுக்காக, இந்த 5 நாட்களும் உங்களுடைய ஸ்கூட்டரை நான் பயன்படுத்தி இருக்கிறேன், அதற்கு பரிகாரமாக கவரில் சாந்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இருக்கிற சினிமா படத்திற்கு 5 டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்து அதில் வைத்திருக்கிறேன், தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு இப்படிக்கு ஸ்கூட்டரை திருடியவன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஸ்கூட்டரும் கட்டச்சு சந்தோஷம். மாத்திரமல்ல, ஸ்கூட்டரை திருநவன் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணியிருக்கிறான், சாந்தி தியேட்டர், அருகாமையில் இருக்கிற சாந்தி தியேட்டருக்கு போய் படம் பார்ப்பதற்கு 5 டிக்கெட்டுகள். சரி, அவங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, அது திருநனுக்கு தெரிஞ்சதுக்கு பாருங்க. அப்போ 5 டிக்கெட்டுகள், சினிமா டிக்கெட்டுகளை அவன் ரிசர்வ் செய்து அந்த கவரில் வைத்திருக்கிறான் இரவு காட்சிக்கு. இவர்களும் சந்தோஷத்தோடு கூட இரவு காட்சிக்கு போனார்கள். போய் பார்த்துவிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால் ஸ்கூட்டர் காணவில்லை, மாத்திரமல்ல அவருடைய கதவு திறக்கப்பட்டிருந்தது. உள்ளே போய் பார்த்தால் சமையலறையிலிருந்து படுக்கை அறை வரை இருக்கிற அத்தனை பொருட்களையும் காணவில்லை. கவனிங்க, இது யாருடைய வேலை? ஸ்கூட்டர் திருடினவன் வேலை. எவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவங்க மார்பில் அடித்து கொண்டு எல்லாரும் கத்துறாங்க. ஜனங்க வந்துடுச்சு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ஐயோ எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளும் திருடு போய் விட்டதே, நீங்கள் எங்கே போனீங்க? சினிமா தேட்டருக்கு போயிட்டோம்.
அப்படின்னு சொல்லி, ஐயா ஒரு 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து, அவர் வாடகை வீடு, 4 பேர் வந்து அந்த பொருளெல்லாம் ஏற்றும் போது, ஏன் ஏற்றுறீங்கன்னா, எங்களுடைய நண்பர் அவர் சினிமாவுக்கு போயிருக்கிறார், அவர் ஸ்கூட்டர் திருநதிலிருந்து இந்த வீட்டில் காணாமல் போயிடுச்சுல, அதுலேருந்து அவருக்கு மன உளைச்சல், அவர் வேற வீடு பார்த்துருக்கிறார். ஆகவே அவங்க கண்ணு முன்னாடி எல்லாரும் கேட்கும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் காலி செய்து அவர் போயிருக்கிற புது வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும், இதான் எங்களுடைய வேலைன்னு சொல்லி எல்லா பொருளையும் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இது மாதிரி தான் பிசாசை குறித்து பைபிள் சொல்லுகிறது. கவனிங்க, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அன்பான தேவஜனமே கவனியுங்கள், இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை திருடுபவன் பிசாசு. உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுபவன் பிசாசு. உங்களிடத்தில் இருக்கிற தேவன் விரும்புகிற விசுவாசத்தை திருடுபவன் பிசாசு. கவனிங்க, அவனுடைய கையிலே ஏராளமான தூண்டில்கள் இருக்கிறது. அந்த தூண்டில்களில் விதவிதமான மண்புழுக்களை போட்டு அவன், கவனிங்க, தூண்டில் போட்டு வைத்திருக்கிறான். யார் சிக்குவார்கள்? இன்றைக்கு அவன் காண்பிக்கிற கவர்ச்சி இன்பங்களை, இன்றைக்கு அவன் காண்பிக்கிற பல இச்சைகளை பார்த்து நீங்கள் அந்த இச்சையை விழுங்கலாம் என்று விழுங்கினால் மாட்டிக்கொள்ளும். தொண்டையில் மாட்டிக்கும், குச்சி இழுத்துடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே இன்றைக்கு குடும்பங்களில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்து அழிப்பவனும் பிசாசாய் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில் இந்த செய்தியின் மூலமாக சாத்தானின் சதி திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2:11 குறித்து கொள்ளுங்கள், நான் வேகமாய் போக வேண்டும். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அவன் தந்திரக்காரன். ஆதி திருச்சபை மக்கள் பிசாசின் தந்திரங்களை நன்கு அறிந்து வைத்திருந்தபடினாலே அந்த தந்திரக்காரனை தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களிலே ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் ஒரு எழுப்புதல் நடந்தது. செத்தவர்கள் உயிரோடு கூட எழுந்தார்கள். கவனியுங்கள், முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். அவர்கள் பிசாசின் கிரியைகளை நன்கு அறிந்து அந்த கிரியைகளை மேற்கொள்கிறவர்களாக, அவனுடைய கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாக மாறினார்கள். ஆனால் இந்த காலகட்டங்களிலே பிசாசு நவீன காரியங்களை, நவீன யுக்திகளை சபைக்குள்ளே புகுத்தி அநேகரை வஞ்சித்து இன்றைக்கு அவன் பாதாளத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறான். கவனிங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, இந்த பைபிள் உங்களை யார் என்று சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களுக்கு என்ன உண்டு என்று சொல்லுகிறது? அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறது. இந்த பைபிள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறது? உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசையும் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த செய்தியின் நோக்கமே பிசாசு எப்படிப்பட்டவன், அவனுடைய பெயர்கள் என்ன, அந்த பெயருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அந்த பெயருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அதையெல்லாம் குறித்து நாம் படிக்க போகிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கவனியுங்கள், மோசே என்கிற ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு பார்வோனுடைய குமாரத்தின் வீட்டில் ஒரு இளவரசனை போல வாழ்ந்தாலும் அவைகளை எல்லாம் அவன் வெறுத்தான். இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. தாமரை இலை தண்ணியில தான் இருக்குது, ஆனால் தாமரை இலையில தண்ணி ஒட்டலை. நீங்கள் பிஜேபி சின்னமாகிய தாமரையை நினைக்கக்கூடாது. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே கவனிங்க, ஒரு வசனத்தை நாம் படிப்போம்.
எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்க கேட்போம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ஆமா போதுங்க. கவனிங்க, இங்கே மோசே குறித்து படிக்கிறோம். மோசே எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தான் என்று எபிரேயர் 11:26 சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ராஜகுமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்தான் என்று எபிரேயர் 11:24 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உலகத்திலிருந்து வருகிற பாவ சந்தோஷங்களை வெறுத்தான் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் வெறுத்தான் என்று சொல்லுகிறது. அப்போ இங்கே மோசே அவன் சாத்தானின் சரக்குகளினால் பூசப்பட்ட பாவ சந்தோஷங்களை விரும்பாமல் அவைகளை ஞானமாய் கண்டுபிடித்து அது தன்னை சிக்க விடாதபடிக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார். கர்த்தர் மோசேக்கு சகல வரங்களையும் வல்லமையையும் கொடுத்து 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை மீட்கும் இரட்சகனாக தலைவனாக மோசேயை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா! அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஒரு கேள்வி உங்கள் சிந்தனைக்கு. மரித்த மனித ஆவி எங்கே செல்கிறது? மரித்த மனித ஆவி எங்கே செல்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், மரித்த மனிதனின் ஆவி சில பேர் பேயாகவும் சில பேர் தெய்வமாக மாறுகிறார்கள் என்று நம்புகிறார்கள். இது சாத்தானால் மனு குலத்துக்குள் பரப்பி வைத்திருக்கிற பொய்யாகும். இந்திய ஜனங்கள் பொதுவாக இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு மனுஷன் இங்க செத்துட்டா அவன் ஒன்று பேயா மாறிடுறான். அதாவது அகால மரணம், அல்பாயுசில் செத்துடுவாங்க, ஆக்சிடென்ட்ல செத்துடுவாங்க, தூக்கு மாட்டிங்க செத்துடுவாங்க, அல்லது மேலே மண்ணெண்ணெயை ஊற்றின்னு செத்துடுவாங்க. எங்கே போவாங்க? அவங்க பேயா மாறிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பொதுவான ஜனங்களுடைய கருத்து. சில பேர் தெய்வமாய் மாறிடுறாங்களாம். இன்னைக்கு விஜயகாந்தை தெய்வமாக மாற்றி கேப்டன் ஆலயம் அப்படின்னு வச்சு அங்கே கும்பிடுறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனையோ மரித்து போன மனிதர்களை கவனிங்க, இன்றைக்கு தெய்வமாக கும்பிடுறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. மரித்தார், 3ஆம் நாள் அவர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். ஹல்லேலூயா! அப்போ கவனிங்கள், மரித்த மனிதனுடைய ஆவி பேயாகவும் மாறவில்லை, தெய்வமாகவும் மாறவில்லை. எபிரேயர் புஸ்தகம் 9:27 சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனா மரிக்கிற மனிதனின் ஆவி பேயாகவும் மாறுவதில்லை, தெய்வமாகவும் மாறுவதில்லை. தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு மோட்சத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ செல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஐயா, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என் பேரு முனியம்மா, என் பேரு மாரியம்மா, என் பேரு சிலந்தி, என் பேரு முனுசாமி, நான் தூக்கு மாட்டின்னு செத்துட்டேன், இவன் அந்த வழியா வந்தா நான் பிடிச்சிக்கினேன் அப்படின்னு பேர் சொல்லுதே, ஆடுதே, அப்ப அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? பேய் ஆடும்போது பார்த்துருக்கிறீங்களா? பேய் சொல்லும், நான் தாண்டா உங்க அப்பா வந்திருக்கிறாங்க,
எங்கள் அம்மா மேலே இருக்கிற ஒரு பேய் சொல்லிச்சு, நான் தான்பா முனுசாமி நாய்க்கு வந்திருக்கிறேன். எங்கள் அம்மாவை நம்ப வச்சிச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா நம்ம தாத்தாவுக்கு கங்கை தட்டணும், நம்ம தாத்தாவுக்கு கங்கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கவனிங்க, சில ஆண்கள் மேலேயோ சில பெண்கள் மேலேயோ பேய் பிடித்து ஆடும்போது மரித்தவர்களின் பெயர்களை சொல்லுகிறது. அது எப்படி என்றால் வசனத்தின்படியே பார்க்கும்பொழுது யோவான் 8:44 சொல்கிறது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். கவனிங்க, பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறதே பிசாசுடைய வேலை. அவர் தான் ஆமேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் கூட இருந்து பார்த்து இருக்கிறார். எத்தனையோ பேயை துரத்தும் போது மாற்றி மாற்றி பேசந்த. சரிங்களா? அப்போ கவனிங்க, மக்களை குழப்புகிற மக்கள் பேசுவாங்க, டே அந்த பக்கம் போகாதடி, அவன் செத்துட்டானே, அவன் எல்லாரையும் பிடிச்சிக்கிறானா. சரிங்களா? அந்த நாட்களில் பரப்பி விடுவாங்க. என்னன்னா எங்கள் தெருவுக்காக அப்படி நாங்கள் ஏரிக்கரை ஒன்று இருக்குது. நாங்கள் பழைய வீட்டில் அங்கே இன்னொரு இடத்துல இருந்தோம். அங்கே மூலமடையில் ஒரு புங்க மரம் இருக்குது. அந்த புங்க மரத்தில் தான் இருக்கிறானா. ஆகவே நான் காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட்டு காட்சி, அந்த இரவு காட்சி, முதல் காட்சி மாலை 6 மணி காட்சியை பார்த்துட்டு அந்த ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குன்னா ஞாபகம் வந்துடும், பக்கு பக்கு பக்குன்னு ஒதிக்கும். இப்போது விடுவே ஓட்டம். ஓட ஆரம்பிச்சேன்னா பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுவேன் பின்னாடி துரத்துனே வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஓடி அந்த மூலமடை வரத்துக்கு முன்னே நிற்பேன். அதை கிராஸ் பண்ணணும். அதை அங்கே அப்படி போகும்போதே பயங்கரமாக கை நடுங்கும். மிரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்போது கவனிங்க, அப்போ இந்த பேய் அதெல்லாம் சும்மா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இதுதான் வேத சத்தியம். ஒரு மனுஷன் கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தால் அவன் மோட்சத்துக்கு போகிறான். ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தால் அவன் பாதாளத்திற்கு போகிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போது இந்த பேயில ஆடுறதுன்னா பாஸ்டர்னா கவனிங்க, இது எல்லாம் பிசாசுடைய வேலை. எங்கள் அப்பா பேரை தெரியும், எங்கள் தாத்தா பேரை தெரியும், அவர் என்ன தொழில் செய்தார், அவர் எப்படி செத்தார்னு கவனிங்க. என் கொள்ளு தாத்தா எப்படி செத்தார், அவர் என்ன தொழில் செஞ்சார்னு எனக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஆதாம் யாவாலேயே கவுத்தவன். சரி, ஓகே. அப்படி என்றால் பேய் என்பது எது? வேத வசனத்தின் படி பார்க்கும்போது விக்கிரகங்களே பேயாக இருக்கிறது. தேவனுக்கு ஆராதனை செய்யாதபடி தங்களுக்கு ஆராதனை செய்யும்படி மனிதனை தவறான தொழுகைக்கு வழி நடத்துபவைகளே பேயாக இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 32:17. அவர்கள் கவனிக்கணும், தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் கவனிக்கணும், நூதனமாய் தோன்றிய, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னைக்கு புது தெய்வங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு தெய்வத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஜாதிக்கும் பஞ்சம் இல்லை, தெய்வங்களுக்கு இந்தியாவில் பஞ்சம் இல்லை. நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, அஞ்சாணிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல. கவனிங்க, அஞ்சாணிகள் அறிவாளிகள், உலகம் அவங்கள அறிவாளிகள் சொல்லுது. சரிங்களா? அஞ்சாணிகள் அப்படின்னா உலகத்தான் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. பேய்களோடு. அப்போ விக்கிரக ஆராதனைக்கு ஒரு கையெடுத்து கும்பிடுவதே விக்கிரக ஆராதனையை பார்த்து என்னை காப்பாத்துன்னு சொல்லுவதே தேவனுக்கு செய்கிற ஒரு கவனிங்க அவமானமாய் இருக்கிறது. படைத்தவரை புறம்பே தள்ளி மனுஷனால் படைக்கப்பட்டவைகளை எல்லாம் கடவுள்கள் என்று சொல்லுகிறோமே, அதுவே தவறான காரியமாகும் வேத வசனத்தின்படி. சரிங்களா? அல்லேலூயா.
ஆகவே கவனியுங்கள், இவ்விதமாக வேதம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இப்பொழுது சாத்தான் பிசாசு என்றும் பேய் என்றும் அசுத்தாவி என்றும் பல பெயர்கள் மூலமாக மனிதர்களுக்கு நேரிடும் தீமைகளையும் கவனிங்க, நாம் அவனுடைய பெயரெல்லாம் தெரிந்து கொண்டு அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் அது நமக்கு நலமாயிருக்கும். இன்னைக்கு மோசம் போக்குகிற பிசாசு பல பெயர்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல பெயர் இருக்குது. ஆனால் வேதம் அவனுக்கு 14 பெயர்களை சொல்லுகிறது. வேதம் பிசாசுக்கு 14 பெயர்களை சொல்கிறது. ஆகவே இன்னைக்கு நிறைய பேர்ல பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனிடம் இருந்து கவனிங்க, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பறிக்காதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய சுகவாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். கவனிங்க, பிசாசை உங்களால் என்னாலும் ஜெயிக்க முடியும்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகவே பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியின் தலைப்பு பிசாசின் 14 நாமங்கள். ஆனால் இந்த 14 நாமங்களை இன்னைக்கு சொல்ல முடியாது. சரியா? ஒன்றொன்னா நான் சொல்கிறேன். ஒவ்வொரு பெயருக்கு குணாதிசயங்கள் இருக்கிறது. இப்போ நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. பாட்டு பாடுற இல்லையா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி காத்த செய்த நன்மைகள் 1000 கரந்தட்டி பாடிடுவேன். யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஷம்மா, அவர் நமக்கு அம்மா. யெகோவா ஷம்மா நம்ம கூடவே இருக்கிறார். யெகோவா நிசி அப்படின்னா ஆமா, எபினேசர் அப்படின்னா இது இம்மட்டம் உதவி செய்தவர். அப்போ எல்ரோயி அப்படின்னா காண்கிறவர். அதுபோல பிசாசுடைய பெயருக்கும் அந்த பெயருக்கு அர்த்தங்களும் இருக்கிறது. அதை முறையே நாம் இன்றைக்கு படித்து ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் சத்ருவால் நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் தப்புவிப்பது மாத்திரமல்ல, மற்ற மக்களையும் விடுதலையாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒருவருடைய பெயரை வைத்து அவரின் குணங்களை நிதானிக்கலாம். ஆமாவா இல்லையா? சரியா? கவனிங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 25:25 சொல்லுகிறது, அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கவனிங்க, ஆண்டவர் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றினார். யாக்கோபு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஏத்தன். ஆனால் யாப்போக்கு ஆற்றங்கரையில் அந்த யாக்கோபை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், கவனிங்க, நீ இனி யாக்கோபு அல்ல, இனி நீ எத்தன் அல்ல, நீ இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு எனப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதுபோல அன்பானவர்களே, இன்றைக்கு சத்ருவுக்கும் பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாய் 14 பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பெயரை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது சத்ருவின் பெயர் லூசிபர். ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில வெட்டப்பட்டாயே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா நீங்க ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும் பொழுது அங்கே லூசிபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூசிபர் என்ற பெயருக்கு என்ன குணாதிசயம் என்றால், பெருமையுள்ளவன் என்பது அர்த்தம். பெருமையுள்ளவன் என்பது அர்த்தமாயிருக்கிறது. கவனிக்கணும் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருமை இருக்குமானால் அவர்கள் லூசிபரின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆடலாம் மாட்டாங்க. சில பேய் ஆடம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த லூசிபரின் ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள்
நிறைய காரியங்களில் இருமாப்பாக இருப்பார்கள், பெருமையாக இருப்பார்கள். சொல்லுவாங்க இல்லையா, திமிர் பிடிச்சவன்பா அவன் அடங்கவே மாட்டான்பா சொல்கிறாங்க இல்லையா, அடங்க மாட்டேன்றான்பா, கர்வம் நிறையப்பா. இப்படிப்பட்டவர்கள்லாம் லூசிபரின் ஆவியினால, அந்த குணாதிசயத்தினால தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த லூசிபர் யார்? தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட 3 தூதர்கள் இருந்தார்கள். ஒரு தூதனுடைய பெயர் காபிரியேல். அவன் நற்செய்தியை கொண்டு போய் சொல்லுகிறவன். இன்னொரு தூதனுடைய பெயர் மிகாவேல். அவன் யுத்தங்களை செய்கிற ஒரு தேவதூதன். இந்த லூசிபருக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருந்தார் என்றால், கர்த்தரை எந்த நேரமும் ஆராதிக்கிற ஊழியத்தை இந்த லூசிபருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இதில் ஆராதிக்கிற ஊழியத்தை உடைய தூதர்களின் தலைவனாயிருந்தான். பரலோகத்தில் இப்பொழுதும் தேவாதி தேவனை காணக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரை கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மூப்பர்களும் அவருடைய பாதத்திலே பயபக்தியோடு கூட கவனிங்க, வணக்கமாய் கூட விழுந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆராதனை விட கஷ்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், இக்கட்டுகள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் தேவ சமூகத்தில் வந்து அப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றீங்களே, இந்த ஆராதனையை ஆண்டவர் அதிகமாக ரசிக்கிறார். தேவதூதன் பாவம் செய்தான், அவனுக்கு மன்னிப்பு இல்லை. மனிதன் பாவம் செய்தான், கர்த்தர் அதற்கு மன்னிப்பு என்கிற விலைக்கிரயத்தை கொடுத்தது தன்னுடைய ஜீவனையே. ஹல்லேலூயா. கையை தட்டி அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப அன்பானவர்களே, நான் வேகமாய் போக விரும்புகிறேன். இவனை பற்றி ஏசாயா புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அழகுள்ளவன், வாத்தியங்களை மீட்டுவதிலே திறமை உள்ளவன். ஆகவேதான் அந்த இசையில் இருக்கிறவங்க, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே பெருமை பிடிக்கும். சில பேர் இன்னைக்கு இளையராஜா பெருமை பிடிச்சவங்கலாம் சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ ஏன்னா இந்த இசையை வாதிக்கிறாங்களே, இந்த இசை வாத்தியங்களை வாசிக்கிறாங்க இல்லையா, இதை யாருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார்னா லூசிபருக்கு தான் கொடுத்திருந்தாராம். பாடுவதில் இனிமையானவன், இவனுக்கு பெருமை வந்தது. எனவே இதயத்திலே பெருமை கொண்ட இவன் 5 முறை நான் நான் நான், அந்த நான் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் சொந்தம். மோசே ஆண்டவரே நீங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது ஆயாம் அப்படின்றாரு. அந்த பேரெல்லாம் சொல்லலை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேரே இல்லை. பேரே எல்லாமே காரண பெயர்கள். எல்லாமே ஆண்டவர் சொல்லும் போது கூட மோசே கிட்ட சொல்ற, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன். சரிங்களா? கவனிங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு பேரை வைக்கிறான். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்ற பேரை யாருங்க வச்சது? ஆபிரகாம். எல்ரோயி அப்படின்ற பேரை வச்சது யாருங்க? ஆகார். அப்போ கவனிங்க, இப்படி நம்முடைய ஆண்டவரை பேர் வச்சு நாம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ அது மாதிரி கவனிங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா இந்த பிசாசு நான் என்று சொல்லுகிற அதிகாரம் இந்த உலகத்தில் படைத்தவர் யார் என்றால் வானாதி வானம் கொள்ளாத தேவாதி தேவனுக்கு மாத்திரமே அந்த வார்த்தை பொருந்தும். அவர் மாத்திரம்தான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றவங்க யாருமே அதை சொல்லக்கூடாது. அப்போ கவனிங்க, இவன் என்ன பண்றான்னா இதை 5 முறை சொன்னான் என்று கவனிங்க. நீங்க வேதாகமத்தை படித்தால் தெரியும். எந்த வேதாகமம்னா ஆங்கில பைபிளை படிச்சாதான் அதுல வருது. கூட்டமாய் தேவதூதர்களோடு கூட ஊழியம் செய்தவன், ஐக்கியமாய் ஊழியம் செய்தவன், தூதர்களின் கூட்டத்தை விட்டு தனியாக பிரிந்தான். அதாவது சொல்லுவாங்களே இண்டிபெண்டன்ட் அப்படின்றாங்க இல்லையா, சுயாதீனம் அப்படின்றாங்க இல்லையா. அதாவது அவன் சுயாதீனன் ஆனான், தனிமையில் சென்றான். ஆகவே நான் செய்வேன்
என்ற வார்த்தை மாத்திரம் ஏசாயா புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரம் 13, 14 இதை இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் உங்களுக்கு என்ன பாச இங்கிலீஷ் இல்லாமா அப்படின்னு பரவாயில்லை, ஸ்தோத்திரம், நான் படிக்கிறேன், கவனிங்க. அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு சொல்கிறான், ஐ வில் அசெண்ட் இன் டு ஹெவன் அப்படின்றான். அடுத்தது ஐ வில் எக்ஸால்ட் த்ரோன். மூன்றாவது ஐ வில் சிட் அண்ட் தேர் மவுண்ட். நாலாவது ஐ வில் அசெண்ட் அபவ் த கிளவுட்ஸ். அஞ்சாவது ஐ வில் பி லைக் மோஸ்ட் ஹை அப்படின்னு பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் அது போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கவனிங்க, நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன் என்று அவன் 5 முறை சொல்லியிருக்கிறான். ஆகவே அன்பானவர்களே, அவன் ஐக்கியத்தை விட்டு பிரிந்தான். ஆமென். அப்போ பெருமை உள்ளவர்கள் கவனிங்க, தேவ சபையாய் கூட்டி சேர்க்கப்படுகிற அந்த ஐக்கியத்திலே என்ன பண்ண மாட்டாங்க, இணைய மாட்டார்கள். அவர்கள் தனியாக பிரிந்து செல்ல விரும்புவார்கள். பிரிந்து செல்ல விரும்புகிறவன், பைபிளில் படிக்கிறோம், பிரிந்து செல்ல விரும்புகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வேகமாய். அவர் மேல் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அன்பானவர்களே, இந்த பில்டிங்ல கவனிங்க, செங்கல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, ஓகேவா, கம்பி இருக்குது, சரியா, ஜல்லி இருக்குது. இதை பிரிக்க முடியுமா? இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பில்டிங்கா மாறுகிறது. ஆமென். அதுபோல தேவனுடைய சபையாகிய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் கவனிங்க கூட்டி சேர்க்கப்பட்டு வரப்போகிற மணவாளனுக்காக மணவாட்டியாக நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருகிற மாளிகையாய். அல்லேலூயா. இதை தான் பிசாசு பெருமை என்கிற காரியத்தை கொடுத்து உடைக்க பார்க்கிறோம். பெருமை என்கிற காரியத்தை கொடுத்து கவனிங்க, ஒன்றுடன் ஒன்று ஐக்கியம் இல்லாதவை அவனுடைய காரியம். சரிங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கவனிங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் அல்லது குடும்பத்தில் இருக்கிற உறவுகள், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா அண்ணன் மாமா மாமி, இப்படி இவனுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லைன்னா அந்த குடும்பம் கவனிங்க லூசிபரின் ஆவியினாலே தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடன் இசைந்து போக மாட்டார்கள். ரோமர் 12:18 சொல்கிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், கூடுமான வரைக்கும் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று அங்கே பவுல் அழகாய் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் அனைவரோடும் ஐக்கியமாயிருக்க வேண்டும். இந்த லூசிபரின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. லூசிபரின் ஆவினால் தாக்கப்பட்டவனை குறித்து பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாயிருக்க கூடாது. அன்பானவர்களே, இவ்விதமாக தூதர்களோடு இருந்தவன் தனியே பிரிந்து சென்றதால் அவன் சாத்தானாக மாறிவிட்டான். தூதர்கள் கூட்டத்தை விட்டு தள்ளப்பட்டவன் சாத்தானாக மாறியது போல் என்று பரிசுத்தவான்களின் கூட்டத்தினையும் விட்டு வைக்காதபடிக்கு அவர்களுக்குள்ளாகவும் அவன் கிரியை செய்து பிரிவினை உண்டாக்குகிறான். அப்போ லூசிபரின் ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இல்லாமல் அவர்கள் தனியாக செயல்படுவார்கள். ஆனால் கவனிங்க, அவர்கள் சாத்தானின் ஜனங்களாக மாறுவார்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள் லூசிபரின் ஆவி கிரியை செய்கிறது. தூதர்கள் கூட்டத்தை விட்டு தள்ளப்பட்ட லூசிபரும் அவனோடு கூட சேர்ந்த லூசிபரின் தூதர்களும் இன்று சாத்தானாகவும் பிசாசாகவும் அலைகிறார்கள். கவனிக்கணும், விழுந்து போன
லூசிபரின் கூட்டத்தில் ஒரு கூட்டம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளாகவும். வசனம் எபேசியர் 6:12. மற்றொரு கூட்டம் இப்பிரபஞ்சமாகிய உலகத்திலும். வசனம் எபேசியர் 6:12. மூன்றாவது விழுந்து போன தூதர்களின் கூட்டம் பாதாளத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யூதா 1:6. ஒரு கூட்டம் கவனிங்க எங்க இருக்கிறதா? வானமண்டலத்தில் உள்ளாவுகிற பொல்லாத ஆவிகள். நாம கூட ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றோம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உலாவுகிற பொல்லாத ஆவிகளின். அப்ப வான மண்டலங்களில் உலாவுகிற பொல்லாத ஆவிகளின் சேனை ஒரு கூட்டம், விழுந்து போன தூதர்களின் கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறது. அது இப்பிரபஞ்சமாகிய உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுகிறது. மூன்றாவது விழுந்து போன தூதரின் கூட்டம் பாதாளத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று யூதா 1:6 சொல்லுகிறது. ஆகவே இந்த லூசிபரின் ஆவிக்கு இடம் கொடுப்போமானால் நாம குடும்பத்தில் கூட அடங்கி இருக்க மாட்டோம். அங்க பிரிவினை ஆவிதான் கிரியை செய்யும். அங்க ஐக்கியம் இராது. தேவ பிள்ளைகளோடு கூட இசைந்து போக மாட்டோம். அவங்க தனியா போய்க்கின்னு இருப்பாங்க ஒரு ரூட்ல. யான் வழி தனி வழி, யான் வழி இல்லை, யான் வழி கர்த்தருடைய வழி. அல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நாம் லூசிபரின் ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப பிசாசின் நாமங்களில் ஒன்று லூசிபர், இரண்டாவது சாத்தான், சேட்டன் அட்வர்சரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசின் நாமங்களில் இரண்டாவது சாத்தான் என்பதாகும். சாத்தான் என்ற பெயருக்கு அர்த்தம் எதிராளி என்பதாகும். இவன் மனு குலத்தின் எதிராளி. இவன் மனித குலத்தின் எதிராளி. நம்முடைய எதிராளி சாத்தானே தவிர எதிர் வீட்டுக்காரர்கள் அல்ல. ஓகேவா? வாசிக்கலாம், பைபிளில் கூட படிக்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் சாத்தான் அப்படின்னு சொல்லி, அந்த சாத்தான் தான் நமக்கு எதிராளி. பக்கத்து விட்டு அக்கா எதிராளி கிடையாது. பக்கத்து விட்டு ஐயா நமக்கு எதிராளி கிடையாது. மாமனாரு எதிராளி கிடையாது. மாமியாரு எதிராளி கிடையாது. நாத்தனாரு அந்த நாரு எதிராளி கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே எதிராளி சாத்தான். வாசிக்கலாம், 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் போதும். சாத்தான் நமது எதிராளியா எப்படி மாறினான் கவனிங்க. இந்த சாத்தான் எங்க இருந்தான் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏசாயா 14, எசேக்கியேல் 28. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏதேனில் இருந்தவன், ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனிங்க, இந்த லூசிபர் தான் இருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டதும் அந்த இடத்துல கர்த்தர் யாரை தெரிவு வைத்தாரு? தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மண்ணினால் படைக்கப்பட்ட மனுஷனாகிய நம்மை வைத்தார். ஆமென். ஆகவே அதை பார்க்கிற அவனுக்கு கவனிங்க, மூர்க்கம் அதிகமாகுது. ஆண்டவர் மேலதானே அவனுக்கு கோபம் வரணும். ஆனா ஆண்டவர் முன்னாடி நிற்க அவன் அருகதை அற்றவன். ஆண்டவர் பூனை ஊதி போட்டுவார். ஆகவே அவன் யாரை அடிக்க வகை தேடுகிறான் என்றால் தேவனுடைய சிருஷ்டிகளாகிய மனிதர்களை அவன் அடிக்க வகை தேடுகிறான். சரிங்களா? அப்போ கவனிங்க, அவனுக்குள் இருந்த திறமையை எடுத்துதான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்குள் இருந்த ஞானத்தை எடுத்துதான் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அவன் பாடி ஆராதனை செய்த அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் இந்து மனுமக்களாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே அவனுடைய கோவலாம் யார் மேல வரும்? மனுஷங்க மேல தான். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பானவர்களே, அவனுக்குரியதை எல்லாம் கர்த்தர் எடுத்து இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவனை கவனிங்க, பார்க்கும் பொழுது அல்லது அவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எதிரியாய் பார்க்கிறான். அப்ப அவனுடைய குணாதிசயம் என்னவென்றால்,
எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்ணு போகணும். எதிரிக்கு இதுதாங்க அவனுடைய குணாதிசயம். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வாழக்கூடாது, அவன் நாசமாக போகணும். சூனியம் வைக்கலாமா? அவன் மாத்திரம் ஓன்னு போகிறானே, நான் எதை அழிஞ்சாலும் வாய்க்க மாட்டேன். அவன் என்ன பண்ணுறான்? 2 வீடு கட்டிட்டானே, 2 கார் வாங்கிட்டானே, ஏதாவது செய்வோமா? இந்த குணாதிசயம் தான் சாத்தானின் குணாதிசயம். ஏற்கனவே கூட ஒரு கதை சொன்னேன். எலிசபெத்து பயங்கரமாக ஜெபம் பண்ணின்னு இருந்தது. ஆண்டவர் இங்கே வாங்க, எனக்கு வரத்தை தாங்க அப்படின்னு. ஆண்டவர் வந்துட்டார், எலிசபெத் கேளு அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் 2 மடங்கு பக்கத்து வீட்டு மரியாளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. உடனே இதுக்கு தாங்க முடியல. அப்போ நம்ம 1 கேட்டால் பக்கத்து வீட்டு மரியாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? 2 கொடுப்பாரு. அப்போது ஆண்டவரே எனக்கு 1 வீடு கொடுன்னா பக்கத்து வீட்டு மரியாளுக்கு 2 வீடு. நாளைக்கு 8 மணிக்கு வரேன், நீ யோசிச்சு வை. காலையில் 8 மணிக்கு வந்தார். இது யோசிச்சிருந்தது இல்லையா? இப்போ கேட்குது, ஆண்டவரே எனக்கு 1 கண்ணு தெரியக்கூடாது, எனக்கு 1 கண்ணு தெரியக்கூடாது. அப்போ நான் பக்கத்து வீட்டு மரியாளுக்கு. இதுதான் நம்ம புத்தி, இதுதான் சாத்தானுடைய குணாதிசயம். ஆமென். நான் அழிந்தது போல ஒரு நாள் நான் முடிவில்லாத நித்திய ஆக்கினைக்குள்ளாய் போக போறேன். அது போல ஆண்டவரே, நீங்க படைச்ச சிருஷ்டிகளாகிய மனிதர்களையும் அவனை அழிப்பேன். இதுக்காக தான் அவன் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவனுடைய குணாதிசயத்தினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இந்த பொல்லாத சாத்தான் சபைகளை உடைப்பான். இந்த பொல்லாத சாத்தான் ஊழியர்களுக்கு எதிரியாக இருப்பான். இவனுடைய கிரியைகளினால் தாக்கப்பட்டவர்களால் கவனிங்க பாதிப்பு அடைவார்கள். இவனுடைய கிரியை எங்கெல்லாம் இருக்குதோ, எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோ அந்த குடும்பம் உடைக்கப்படும், அங்கே பிரிவினை உண்டாகும். அடிஸ்லாம் ஒன்று கிட்ட இன்னொன்று வரும், பொறாமை குணம் அதிகமாய் வரும். இந்த பொறாமைக்கு இடம் கொடுப்போமானால் அவ்வளவுதான் நம்ம சாத்தானால் பிடிக்கப்பட்டு விட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். பொதுவாக சொல்லுவாங்க, ஆம புகுந்த வீடும் பொறாம புகுந்த வீடும் உருப்படாது சொல்லுவாங்க இல்லையா? ஆம புகுந்த வீடும் பொறாம புகுந்த மனுஷனும் உருப்பட மாட்டான். ஆகவே சாத்தானின் குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கிற பொறாமைக்கு ஒரு நாளும் நாம இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு அவன் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி எதிராய் செய்கிற அவனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிற மக்கள் எங்கே போவார்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியில் விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே பொறாமை அது ஒரு மாம்சத்தின் கிரியை, அது ஒரு பிசாசின் சாத்தானின் கிரியை. ஆகவே அன்பானவர்களே, இந்த பொறாமைக்கு இடம் கொடாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாம் இந்த எதிராளியாகிய சாத்தானை மேற்கொள்ள முடியும். 3வது அவனுடைய நாமம் பிசாசு, டெவில். சாத்தானின் 3வது நாமம் பிசாசு என்பதாகும். இதற்கு சோதனைக்காரன் என்று அர்த்தம். கவனிங்க, இவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை சோதித்து வெற்றி கண்டவன். மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவரை சோதிக்கும் பொழுது அதிலே தோல்வி கண்டவன். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை அவன் சோதிக்கிறவனாய் இருக்கிறான். வாசிக்கலாம், மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. கவனிங்க, பிசாசு அதனுடைய அர்த்தம் என்ன? சோதனைக்காரன். அப்ப பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால்
கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். போதும், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொன்னேன். பிசாசு என்றால் சோதனைக்காரன் என்று அர்த்தம். ஆகவே இந்த பிசாசு பெயரில் உள்ள அர்த்தம் சரியாகவே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவன் சோதனைக்காரன், அவன் சோதனைக்காரன். இன்னைக்கு ஐயோ எனக்கு சோதனை வந்துடுச்சு, கர்த்தர் என்னை சோதிக்கிறான்னு ஒரு நாளும் ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. சோதிக்கிறவன் பிசாசு. நிறைய பேர் ஐயோ கடவுள் எங்கப்பா என்னை சோதிக்கிறாரே இப்படி தான் ஐயோ இப்படி சொல்லுவாங்க. ஐயோ இந்த பாழையும் கடவுள், இந்த பாழும் கடவுள் என்னை சோதிக்கிறாரே, அப்படி ஒரு நாளும் நம்ம சொல்லவே கூடாது. சோதனைக்காரன் பிசாசு, சரிங்களா? ஆகவே கர்த்தர் என்னை சோதிக்கிறார், கவனிங்க, அப்படி சொல்லக்கூடாது. யோபு கிட்ட கூட ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கொண்டு தான் வந்து என்ன பண்றான், சோதிக்கிறான். ஆனா அந்த சோதனையில் யோபு ஜெயித்தார். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் நானும் சோதனைக்காரன் வைக்கிற அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோதனை வேறு, பரிசோதனை வேறு. ஒரு பொருள் நல்லா இருக்குதா இல்லையான்னு தரம் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையை உன்னுடைய சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளை எனக்காக வாழும், என் பிள்ளை நிற்கும். சாத்தானை நீ சோதித்துப்பார், ஒரு நாள் என் பிள்ளை என் நாமத்தை தூசிக்க மாட்டான். ஆமென். யோபுவை போல சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அதை விட்டுட்டு கடவுள் என்ன சோதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு நாளை நாம் சொல்லவே கூடாது. வேதத்திலே பார்க்கும்பொழுது குறித்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் புத்திரர் சோதிக்கப்பட்டார்கள், எபிரேயர் 3:8. விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், மத்தேயு 6:13. ஊழியர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், மத்தேயு 26:41. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சோதனை வரும், வெளிப்படுத்தல் 3:10. உறுதி இல்லாதவர்கள் சோதிக்கப்படுவார்கள், லூக்கா 8:13. இச்சைகளினால் பரிசுத்தத்திற்கு சோதனை வரும், யாக்கோபு 1:14. உலகத்தில் சோதனை வருகிறது, 2 பேதுரு 2:9. ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உருவாக்கி இயக்குகிறவன், பின்னாடி இருக்கிறவன் பிசாசு தான் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ அன்பானவர்களே, இந்த சோதனைக்காரனை நாம் ஜெயிக்கணும்னா இந்த 3 வசனத்தை படிச்சோம் இல்லையா? ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே ஆண்டவர் 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சோதனை, சாத்தானுடைய சோதனையை அவர் ஜெயித்தார். இன்னைக்கு சோதனைகளிலிருந்து நாமும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் உபவாசம் நமக்கு தேவை, ஜெபம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஜாதி பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் துரத்த முடியாதுன்னு பைபிளில் படிக்கிறோம், பைபிளில் படிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே கவனிக்கணும், நமக்கு வருகிற சோதனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசம் தேவை, ஜெபம் தேவை. 4வது பிசாசின் நாமம் அசுத்த ஆவி. வாசிக்கலாம். அவனுடைய பெயர்லேயே அசுத்தம் அப்படின்னு இருக்கிறது. வாசிக்கலாம். மார்க்கு புஸ்தகம் 1:23. மார்க்கு புஸ்தகம் 1:23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் போதுமா? அடுத்து வாசிப்போம். மத்தேயு 12:43. அசுத்தாவி போதும். இந்த 2 வசனங்களையும் குறிப்பிடும் பொழுது இங்க அசுத்தாவி அசுத்தாவி என்று வருகிறது. அப்போ கவனிங்க, இந்த பெயர்லயே அர்த்தம் இருக்கிறது. கவனிங்க, அன்கிளீன் ஸ்பிரிட், அதாவது அசுத்தமானவன், அசுத்தத்தை உருவாக்குபவனே அவன்தான். அசுத்தத்தின் மொத்த உருவமும் அவன்தான். அப்போ கவனிங்க, இன்னைக்கு கவனிங்க, நிறைய அருவறுப்புகளுக்கு பின்னால் அவன் தான் இருக்கிறான். கடந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன் நான், அகோரிகள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த அகோரிகள் கவனிங்க பிணத்தை தின்கிறார்களாம். அந்த அகோரிகள் பிணத்தோடு கூட உடலுறவு செய்கிறார்களாம். இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஐயோ, நீங்கள் அந்த அகோரிகள் சாப்பிடுவது மலமா, மனித மலத்தை. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு அசுத்தம். அந்த அகோரிகள் பணத்து மேலே உட்காந்து தான் என்ன பண்ணுவாங்களாம்,
உடம்பெல்லாம் அவங்க சாம்பலை பூசிக்கொண்டு அந்த பணத்து மேலே உக்காந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்க பூஜை பண்ணுவாங்களாம். அப்போது இதெல்லாம் அசுத்தம் தானே, இதெல்லாம் அசுத்த ஆவியின் காரியங்கள் தானே. ஆமென். அப்போது அன்பானவர்ல கவனிங்க, இன்னைக்கு மனுக்குலத்திற்குள்ள அல்லது விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அசுத்தத்தை போடுவதே அவனுடைய வேலையாய் இருக்கிறது, அவனுடைய தொழிலாய் இருக்கிறது. புகையிலை பிடிப்பது, புகையிலை போடுவது அசுத்தம். சிகரெட் பிடிப்பது இன்னைக்கு ஸ்டைலு. அந்த ஒரு காலேஜ் அங்கே ஒன்று இருக்குது, எல்லா பசங்களும் அந்த கடையில் அப்படியே ஈமோச்சின்னு இருக்கிற மாதிரி கூட்டம் இருக்கும், எல்லாம் சிகரெட்டு. அப்படியே ஒரு நாள் பார்த்தா ஒரு பொண்ணு சிகரெட்டை அப்படின்னு ஃபூனு மூக்கிலையும் வாயிலையும் விடுது. அசுத்தம். சரிங்களா அன்பானவர்களே கவனிங்க, கஞ்சா அடிப்பது அசுத்தம். அந்த நபரை யார் பிடிச்சிருக்கிறாங்கன்னா அசுத்தாவி பிடித்திருக்கிறது. சாராயம் குடிப்பது சுத்தமா? அசுத்தம். பான்பராக் போடுவது அசுத்தம். ஆன்ஸ் போடுவது இப்படி இப்படி அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணி அப்படி அடிச்சு இப்படி உதட்டு அப்படி பிதுக்கி அதுல வைக்கிறாங்க. அப்போ அது அசுத்தம். தெரியாமல் பான்பராக்கு வித்தா அது அசுத்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஒழிச்சு வச்சிருந்து கேட்குறவனுக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்து ஆன்ஸை கொடுக்குறாங்க, எடுத்து விற்கிறாங்க. அப்படி செய்வீர்களானால் உங்கள் கடைக்குள்ள அசுத்த ஆவிக்கிரியை செய்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போது இப்படிப்பட்ட மக்கள் மேலே ஒரு துர்நாற்றம் வீசும், கெட்ட வாடை வீசும். நான் சில பிசாசு பிடிச்ச ஆட்கள் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு மாதிரி கப்படிக்கும். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அசுத்தத்தின் கிரியைகள், அசுத்த ஆவியின் காரியங்கள். அப்போது கவனிக்கணும், இந்த துர்நாற்றத்தை கூட உணராதபடிக்கு அநேகரை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். மாச கணக்கில் குளிக்காத ஆளுங்களாக இருக்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் பேயெல்லாம் துரத்தும் போது குளிக்கவே மாட்டேன்றா பாஸ்டர் எல்லாம் அவங்க புடவையே கப்படிக்கும். எனக்கு கொமட்டின்னு வரா மாதிரி இருக்கும், கொமட்டிங்கன்னு வரா மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டருக்கு நானே சொல்லியிருக்கிறேன், சிஸ்டர் நீங்கள் போட்டு இருக்கிற அந்த தாலி கயிறில் அதில் மஞ்சள் பூசுங்கன்னு இருக்கிறேன். ஏன்னா வெளுத்துக்குன்னு அழுக்கா அப்படி இருக்கும். நானே கோகுலபுரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறேன். அப்போது கவனிங்க, இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் கவனிங்க அசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் பரிசுத்தத்திலே நடப்போம். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கிண்டல் செய்கிறார்கள். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது சிலர் பரியாசம் பண்ணுவார்கள். ஏன்னா அது அசுத்தாவிக்கு பிடிக்காது. பரியாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க? அவங்க அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆகவே ஐயா என்னமோ வளருது ஐயா அப்படின்றாங்க. கவனிங்க, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் தூசித்தால் இம்மையில் மன்னிப்பு உண்டு, மறுமையிலும் மன்னிப்பு உண்டு. ஆனால் கவனிங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாம் தூஷணம் பண்ணுவோமானால் சொல்லுவோமானால் இம்மையிலும் மன்னிப்பிராது, மறுமையிலும் மன்னிப்பிராது. அப்போ உண்மையாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக அற்புதமான தெய்வீக மாற்றங்கள் உண்டாகும். அது என்னவென்றால் உடையில் சுத்தமாக இருப்பார்கள். உடையில் சில பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். குழந்தைய தூக்கி வச்சுக்கின்னு அதே புடவையில மூக்கை துடைப்பாங்க, அவங்கள மூக்கை துடைச்சிக்குவாங்க. அவங்க முகத்தை கழுவும்போது அதே துணியால் என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க. அங்கே சளிலாம் முகத்தில் ஒட்டின்னு இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு அசுத்தம் தானே. உடையில் சுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கன்றாவியாக இருக்கும். ஒரே ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரே வாரம், ஒரு வாரம் இல்லை 10 நாள் கூட போட்டுருப்பாங்க. சரிங்களா? அந்த நாற்றம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாம் கிட்ட போனால் நமக்கு கப்படிக்குது, கொமட்டிக்குன்னு வருது. ஆகவே இப்படி இங்கே இல்லை. பொதுவாக சில ஜனங்கள் இப்படி அசுத்தாவி பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குளிக்க கூட மாட்டாங்களாம். குளிக்க கூட அவங்க வாய் பேசினால ஒரு கப்படிக்கும் தெரியுங்களா, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது ஒரு துர்நாற்றம். சரிங்களா? உணவில் சுத்தமாக இருப்பார்கள்.
உணவில் சுத்தமாக இருப்பார்கள். நான் அப்போ பார்த்துருக்குறேங்க, வெட்டுற அந்த மாடு வெட்டுறாங்களோ அதை பச்சைக்கறி எடுத்து தின்னு வெட்டுவானுங்க. அட பாவிங்களே, அப்படியே காமெடிக்குனே வரும். நான் இப்போ கூட அந்த கறி கடையில் போய் கறி எடுத்தேன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஆகவே தான் சொல்லுவேன், நான் போய் எடுத்தேன்னா நான் சாப்பிட மாட்டேன், வேறு யாருன்னா எடுத்தாந்தீங்களா நான் ஒரு 2 துண்டு சாப்பிட்றேன், நானாக போய் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போது கவனிங்க, இன்றைக்கி நிறைய பேர் கவனிங்க, இந்த இந்த அந்த கறியை தின்றுது, பச்சை கறியை அப்படியே தின்றுது. அப்புறம் சில பேருக்கு மாட்டு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும். மாட்டு ரத்தம், ஆட்டு ரத்தம் என்ன பண்ண வறுத்து சாப்பிடு, அசுத்தம். சரிங்களா? ரத்தத்தில் கர்த்தர் உயிரை வச்சிருக்கிறார். ஆகவே ரத்தத்தை யாருமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அசுத்தமான உணவு எது என்றும் பரிசுத்தமான உணவு எது என்றும் கர்த்தர் வேதத்திலே பட்டியலிட்டு இருக்கிறார். நான் கிராமத்தில் பார்த்துருக்கிறேன், பூனை கறியை தின்றவங்க, எலி கறியை தின்றவங்க, இப்படிலாம் பார்த்துருக்குறேன். சரிங்களா? ஆமென். கவனிங்க, பன்னி கறியை தின்றவங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கர்த்தர் அருவருப்பது. உணவுல கூட நம்ம பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அசுத்தாவி தான் கண்டதே தின்ன வைக்கும். அதுக்கு ரத்தம் கொடுணும், அதுதான் பன்னி ரத்தம் கொடு, கோழி ரத்தம் கொடுன்னு கேட்கும். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு வேளை ரத்தத்தை வறுத்து சாப்பிட்டு இருந்தால் அது மகா பெரிய பாவம், அது தப்பு. ஏன்னா ரத்தத்தில் உயிர் இருக்கிறது, அதை சாப்பிடாதுன்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். ஆகவே இனி அப்படி சாப்பிட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்க. சரிங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க வீட்டை க்ளீனாக வச்சுக்குவாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஹால் சுத்தமாக இருக்கும். பாத்திரம் கழுவுற சிங்க்கு அப்படியே ரொபி போய் கன்றாவியா சில வீட்டில் அப்படியே கொட்டிங்க. எனக்கு அதில் இருந்தாலே கோவம் வரும், சீக்கிரம் அதை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. சில பேர் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு தூங்குவாங்களாம். ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறாரு, அந்த அந்த இடத்துல அந்த கிச்சனுக்குள்ளே அசுத்தாவி கிரியை செய்யணும். ஏன்னா கப்படிக்குதுல்ல. சில பேர் கவனிங்க, சாப்பிட்றாங்க இல்லையா, முனங்காவை நல்லா மென்று கச்சு கச்சு அதிலே போடுறது, அதிலே போட்டு கை கவிட்டு அப்படியே எத்துமா எதில் வைப்பாங்க, அதை கழுவ தெரியாது உனக்கு. திண்டு அப்படியே போட்டுருது, பக்கத்திலே போட்டுருது, கப்படிக்கும். அப்போ என்ன ஆவி? அசுத்த ஆவி. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ படுக்க அறையில் கூட நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். ஸ்தோத்திரம். உங்களை குறித்து ஜனங்க எங்கே தெரியுமா எடை போடுவாங்க? உங்கள் பாத்ரூமை போய் பார்த்தா எடை போடுவாங்க. நம்முடைய பாத்ரூம் எப்படி இருக்குது, அது க்ளீனாக இருக்குதா? ஆமாங்க, வரவங்க இதை வச்சா எடை போடுவாங்க. அடடே, இந்த பாத்ரூமே க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கல, இதுக்கு துப்பு இல்லைன்னா அப்போ இது எப்படி இதை கட்டினா? இப்படிலாம் யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, நம்ம வீட்டில் தேவன் உலாவ வேண்டும். ஆமென். உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கும் உன் பாளையத்தில். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசுயான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஹல்லேலூயா. அப்போ இவ்விதமாய் கவனிங்க, பரிசுத்த ஆவியை பெற்ற ஆண்டோடைய பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் கவனிங்க சுத்தத்தை விரும்புவார்கள். எங்கே பார்த்தாலும் அதுக்காக ஓவரா கைவியே மறுபடியும் கைவிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் கைவிட்டு இப்போ பாருங்கள், உதாரணமாக துவைச்சிட்டேன் மறுபடியும் துடைக்கிறேன்னா அது ஒரு வியாதி, அது ஒரு மனநிலை, அது ஒரு மாதிரியான என்னம்மா அதுக்கு பேர் ஓசிடியா? ஆமாம், ஓசிடி. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அவங்க? அது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி மாதிரி அது மறுபடியும் என்ன ஆகுது? அப்படியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போது அன்பானவர்களே கவனிங்க, நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமான தேவன். அவர் அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் நடப்போம். பரிசுத்தமாய் நடக்கும்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அசுத்த ஆவி நம்மை தொட முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி 4 காரியம் தான் சொல்ல முடிஞ்சுது. வருகிற காலங்களில் மீதி இருக்கிற பிசாசின் 8 பெயர்கள் என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் நாம் அதுக்கு அடுத்த வாரங்களில் தியானிப்போம். எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? 4 காரியத்தை பார்த்தோம். ஒன்று லூசிபர், இன்னொன்று சாத்தான், 3வது
பிசாசு, நான்காவது இன்னும் 8 பேர் அவனுக்கு இருக்கிறது. அந்த 8 பேரும் 8 குணாதிசயங்களை காண்பிக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான இறைவன். அவரை கடவுளாய் பெற்றிருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்படியே கண்ணை மூடி, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலுத்தீடம் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பம் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நேச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நேச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலித்தீடம் சுத்த ஜோதி ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம்